கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பல்வேறு சித்து வேலைகளை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய முதல் விஷயம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய அமைப்புகளை ஊக்குவிக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ்காரன் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன? இதே சாதிய அமைப்புகளை ஒருங்கிணைக்கிற வேலை. இதுக்கு பேரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளை எல்லாம் அந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கறது. இந்த மாதிரியான வேலைகள் ஒரு புறம் போயிட்டுருக்கு. மறுபுறம் என்ன? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்தது தான், இப்போது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு இல்லையா? இந்தியாவுடைய கலாச்சாரங்கள், அதாவது பூர்வ குடிமக்களுடைய கலாச்சாரங்களில் ஊடுருவி அவற்றையெல்லாம் அழித்து ஒற்றைத்தன்மையாக மாற்றுவதற்கான வேலையை கடந்த 100 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது வட இந்திய மாநிலங்களில் ஒரு பெரும் வெற்றி அவர்களுக்கு அதனால் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு சின்ன இடம் கூட இன்று வரையிலும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. நமக்கு தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது நமக்கு தெரியும், யாதுமூரே யாவரும் கேளியர் இல்லையா? அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவனுடைய சமத்துவ குரல் இங்கே எப்போதுமே ஒலித்து கொண்டிருக்கும். இவற்றுக்கு எதிரான சித்தாந்தம் உடையது எது? ஆர்எஸ்எஸ், பாஜக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தி மொழி அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்துறதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாமல் பெரிய ஆணவத்தோடு நடந்துட்டு இருக்கிற காட்சியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு மோடி அரசு, நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதியினால் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கடந்த சில வருடங்களாக நிகழ்ந்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி நடைபெற்ற நிகழ்வில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் அப்படிங்கிற கருப்பொருளில் தான் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய மிக முக்கியமான விடயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேயே ஏராளமான சின்னஞ்சிறு பிள்ளைகள் அகத்தியர் வேடம் போட்டுட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உயிரினுடைய தோற்றத்திலிருந்து பல்வேறு அறிவியல் தகவல்களை தாங்கி நிற்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூத்த இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம், அது கிடையாது தமிழ்நாட்டினுடைய மூத்த நூல். மூத்த நூல் அப்படிங்கிறது அகத்தியர் எழுதிய நூல் தான். அகத்தியர் தான் தமிழையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதே காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொய்யான தகவலை ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அகத்தியரை கையில் எடுத்ததன் மூலமாக இன்னொருத்தரையும் கையில் எடுக்கிறாங்க. அது யார் அப்படின்னா, கம்ப ராமாயணம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கம்பர் கழகங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்களில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கம்பருடைய கவிநயம் இல்லையா? இதெல்லாம் நம்ம நிறைய ஏராளமானவர் பேசியிருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ கம்பரை எப்படியாவது கையில் வளைத்தெடுப்பது, இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றை இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். யார் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? பாஜகவினுடைய ஒன்றிய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர் தான். அவர் இந்த கம்பராமாயண நிகழ்வு ஆரம்பித்து வச்சிருக்கிறார். அப்போ கம்பரை கபலீகரம் செய்வது, தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் தூக்கி ஓர கடாசி விட்டுட்டு அந்த இடத்துல அகத்தியரை நிறுவது, இது மாதிரியான வேலைகள் காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக இது போன்ற கம்பராமாயண இந்த கம்பர் கழகங்களை கைப்பற்றுவதன் மூலமாக பல்வேறு திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் இங்கே செயல்பட்டிருக்குது. ஏன்னா இவங்கிட்ட அதானி, அதாவது இந்தியாவை இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும் விற்று கொடுத்த, தரகராக வேலை செய்த, அதன் மூலம் கிடைச்ச கமிஷன் பணம் ஏராளமாக இருக்குது இவங்க கையில். இதை ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் பெருமளவில் செலவு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இன்னைக்கு கம்பராமாயணத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து கேட்குறேன், மோடியை பார்த்து கேட்குறேன், அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன். சேது சமுத்திர திட்டம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தபோது
இதே விஸ்வ இந்து பரிஷத்துக்காரன், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவன் என்ன சொன்னான் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை மட்டும்தான் ஆதாரமாக எடுக்க முடியும், கம்ப ராமாயணத்தை எல்லாம் நாங்கள் ஆதாரமாக எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவனுங்க இன்னைக்கு கம்ப ராமாயணத்தையும் கம்பரையும் தங்களுடைய கைகளில் கொண்டு வருவதற்கு இங்கே பல்வேறு திட்டங்களோடு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல திட்டங்கள் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. வெற்றிவேல் வீரவேல். முருகன் யார்? முருகன் தமிழ் கடவுள் இல்லையா? அவரை எப்படியாவது கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் தோற்றோடி போனார்கள். சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றத்தில் முருகனின் மலையை காப்போம் அப்படின்னு முறுக்கு பிரியாணி கொடுத்து 200 ரூபா கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தானுங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அந்த உள்ளூர் மக்களை விரட்டி அடித்தாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா அவங்க தான் அந்த மண்ணினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது. பவர் அவங்க தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரன் பூரா அங்கே போனால் விரட்டி அடிக்கிறாங்க. அவங்க போங்கடா, நீங்கள் தயவு செஞ்சு உங்களை பார்த்தாலே கோவம் வருது, போங்கடான்னு விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க இந்த செகண்ட் வரைக்கும் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் அங்கே போய் ஏதாவது வேலையை செய்கிறதுக்கு முயற்சி, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. அதையெல்லாம் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் ஒன்று கேட்குற மாதிரி, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு ஒரு ரொம்ப 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 ஒரு அவலத்தின் உச்சியில் இயங்கக்கூடிய ஒரு சித்தாந்த உலகத்தில் இருக்குமாங்க. இங்கே பாருங்கள், எம்ஜிஆரை எல்லாம் கையில் எடுக்கிறானுங்க. இவனுங்களுக்குன்னு தலைவர் கிடையாது, சொல்லும் மக்கள்கிட்ட கொண்டு போய் முன்னிறுத்துறதுக்கு ஒரு சித்தாந்தம் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது இவனுங்களுக்கு. இவனுங்க அடுத்த கட்சிக்காரனுடைய தலைவர்களை பிடுங்கிறது, திருவள்ளுவரை பிடுங்க பார்க்குறது, அவருக்கு பூணூல் போட்டு விடுறது, அவருக்கு காவிச்சாயம் போட்டு விடுறது, இது மாதிரியான எல்லா மோசடி சித்து வேலைகளை செய்கிறதுல ஆர்எஸ்எஸ் எப்போவுமே எக்ஸ்பர்ட். அது தமிழ்நாட்டில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வட இந்திய மாநிலங்களில் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக செயல்பட்டுருக்கு. அதனுடைய பலன் தான் இன்றைக்கி அவனுங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் அது நடக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் நடக்கும். இந்த ஆர்எஸ்எஸ் இந்த கல்வியில் இதில் எல்லாம் எப்படியாவது ஊடுருவி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா இங்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே பெரியார் ஒரு பக்கம் நிற்கிறார் இல்லையா, ராமலிங்க வள்ளலார் இருக்கிறார், தொல்காப்பியர்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே இவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள். எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் இல்லை. இவனுங்க அதுக்கு எதிரானவனுங்க. அது ஒட்டிக்குமாங்க, விரட்டி தான் அடிப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால தான் முன்னணியில் நின்று ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.